திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பெண்களுக்கான இஸ்திமாவில் சினிமாவும் சீரியலும் என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் வணக்க வழிபாடுகளை அமல்களை செய்வதை மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமானது அல்ல. அது அல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவருடைய ஒழுக்கம் சார்ந்து தனி மனிதனுடைய ஒழுக்கங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த ஒழுக்கம் ஒவ்வொரு மனிதரும் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கும். மதங்களை கடந்து, கொள்கைகளை கடந்து, கோட்பாடுகள் சித்தாந்தங்களை கடந்து ஒவ்வொரு மனிதரும் மக்களுக்கு மத்தியில் எதை எதிர்பார்ப்பார்கள் என்றால், மனித சமுதாயத்திடம் எதிர்பார்க்கக்கூடியது தனி மனித ஒழுக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதையும் இஸ்லாமிய மார்க்கம் மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், இந்த ஒழுக்கத்தை ஏன் இந்த சமுதாயத்தில் விரும்புவார்கள் என்றால், எந்த ஒரு தவறுகளும் நடக்கக்கூடாது, தவறுகள் இல்லாமல் குற்றங்கள் இல்லாத ஒரு நிலையை விரும்பக்கூடியவர்கள் தான் இந்த ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஒழுக்கத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு அந்த குற்ற செயல்களில் இருந்து அதை தடுக்கக்கூடிய காரண காரியங்கள் எவையெல்லாம் இருக்கோ அதை முதன்மையாக அந்த தவறுகள் குற்றங்களுக்கு போவதற்கு முன்பாகவே இந்த மார்க்கம் தடை செய்யக்கூடிய ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த மார்க்கம் அதற்கான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நீங்கள் கூறுங்க, இறை தூதர்கிட்ட அல்லாஹ் சொல்றான், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் நீங்கள் சொல்லுங்க, அவர்கள் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், கற்பு நெறிகளை அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும், இதுதான் அவர்களுக்கு தூய்மையானது, அவர்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிகின்றான் என்று அல்லாஹ் அந்த வசனத்துல தெளிவுபடுத்துறான். அதே போன்று பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டான், இறை தூதரை சொல்றான், அவர்கள் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தமது கற்பு நெறிகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும். இந்த பார்வைதான் தவறுகளுக்கு என்னவாக இருக்கு என்றால் அடிப்படையாகவே ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கு. மற்றவர்களை பார்க்கும்போது தவறான ஒரு எண்ணம் கொண்டவர்களாக, தவறான சிந்தனைகளை விதைக்கக்கூடிய ஒரு எங்க ஏற்படும் அப்படின்னு சொன்னா அந்த பார்வையில தான் இருக்கு. ஒரு அந்நிய பெண்களை பார்க்கும்போது, அந்நிய ஆண்களை பார்க்கும்போது இந்த பார்வை என்னவாக மாறும் என்றால் தவறான எண்ணத்தை உள்ளத்தில் விதைத்து தவறுகளுக்கு தூண்டக்கூடிய ஒன்றாக அமைதி என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். உங்களை பார்வையில் நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்க, அந்த குற்றத்திற்கு முன்பாகவே அதனுடைய வாசலை அடைக்கக்கூடிய ஒன்றாக நம்மளுக்கு அல்லாஹ் இந்த வசனத்துல ஏவுகின்றான், எச்சரிக்கை செய்து தூதரை சொல்றான். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சாலைகள்ல அதற்கான ஒரு உரிமையை கொடுப்பதற்கு அல்லாஹ்வின் தூதர்கள் நமக்கு கட்டளையிடுறாங்க. நபி தோழர்கள் அந்த காலகட்டங்களில் தங்குவதற்கு இடமில்லாமல், ஒதுங்குவதற்கு இடமில்லாமல் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவர்களுக்குண்டான அந்த பேச்சுக்கள், அவர்கள் எங்க உட்கார்ந்து அமர்ந்து இருப்பார்கள் என்றால் அந்த சாலைகள்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி உட்காரக்கூடியது அல்லாஹ்வின் தூதரவர்கள், நீங்க சாலையில உட்காராதீங்க, சாலையில் உட்கார்வதை நீங்கள் தருங்க என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நபிகள் நாயகத்துடைய அந்த தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு இதை தவிர வேற இடம் இல்லையே, எங்களுக்கு வேற இடம் இல்லை, உட்கார்றதுக்கு இந்த சாலைகள் தான் இருக்கு, எங்களுக்கு வீடு வாசல்கள் ஒன்றும் இல்லை, போவதற்கு போக்கிடம் இல்லை. அப்படி இருப்பதாக இருந்தால், நாங்கள் எங்களுக்கு மத்தியில் பேசுவதாக இருந்தால் நாங்கள் இந்த மாதிரி இடத்துல தான் உட்கார்ந்து பேசணும்,
அப்ப இப்படி இருக்கும்போது இதை தவிர வேற என்ன இருக்கு எங்களுக்கு வழி அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர்கள்ட்ட சொல்றாங்க. அப்படி என்றால் நீங்கள் அதற்கான உரிமையை நீங்கள் கொடுக்கணும். சாலையில அமர்வதாக இருந்தால் நீங்கள் அதற்கான உரிமையை கொடுக்கணும். என்ன அதற்கான உரிமை? என்ன? நீங்கள் உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளணும். சாலை என்றால் பல நபர்கள் வருவாங்க போவாங்க, அந்நிய பெண்கள் வருவார்கள், மற்ற மற்ற நபர்கள் செல்வாங்க. அப்படி செல்லும் போது நீங்கள் அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு தொல்லைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்வது ஆகாது. அதே மாதிரி உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்வதும் சிறந்த ஒன்று என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அங்கே இருப்பதாக இருந்தால் அது யாருக்கும் எந்த ஒரு தொல்லை செய்யக்கூடாது. அவர்கள் சலாம் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும். சலாமுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். தீமையை விட்டு தடுக்கக்கூடியவர்களாக, நன்மையை செய்யக்கூடியவர்களாக, இந்த ஒழுங்குகளை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க இந்த இடத்துல அமரலாம். அமர்வதாக இருந்தால் இதை செய்யுங்க, இதெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் நீங்கள் சாலையில் அமரலாம். இது என்னால முடியாது, இதெல்லாம் சிரமம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒதுங்கி செல்வதுதான் சிறந்தது என்று இங்க அமராது என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் தடை செய்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் சட்டத்தை சேர்க்கும் போது, மனிதர்களுக்கு அந்த ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்கும் போது நீங்கள் கவனித்தால் அந்த குற்றங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குமோ, எந்தெந்த இடத்துலலாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குமோ அதை தடை செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு. இந்த பார்வை விஷயங்கள் இருக்க, இந்த பார்வை விஷயத்திற்கு நீங்கள் திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்க. திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தா நம்மளுக்கு செய்திகள்ல கேட்கும் போது அதிகமா பயான்கள்ல சொல்லக்கூடிய தகவல்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா அதிகமாக தொழுகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ஜகாத்துகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வசனங்கள் குர்ஆனை பற்றி பாருங்க, எடுத்து பாருங்க. பெண்கள் அது தொழுகை குறித்து நிறைய இருக்கும். அந்த தொழுகை குறித்து எந்தெந்த இடமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த இடத்துல ஜகாத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் என்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதை பார்த்திருப்போம், படித்திருப்போம். ஆனால் இங்கு இந்த பார்வை விஷயத்துல, பார்வை சம்பந்தமாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எவ்வளவு இடங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க என்பதை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அந்த மாதிரி மனித சமுதாயத்துக்கு ஒரு ஒழுக்கத்தை போதித்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில எந்த இடத்துல அவர்கள் தடுமாறுவார்கள், எந்த இடத்துல அவர்களுடைய உள்ளம் தடமாறி குற்றச்செயலுக்கு ஈடுபடுவதற்குண்டான ஒரு வழியை ஏற்படுத்துவோமோ அந்த வழியை அடைக்கணும். அதை மனிதர்கள் அதை பேணுதலாக இருக்கணும் என்பதற்காக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சாடைகள் மூலமாக செய்யப்படும் துரோகத்தை உள்ளங்களில் மறைத்திருப்பதை அல்லாஹ் அறிவான். கண்களில் அந்த கண்களின் மூலமாக செய்யக்கூடிய சாடைகள் இருக்க, அது அந்நியர்கள் போனா, அந்நிய பெண்கள் போனா அங்க பார்க்கக்கூடிய அந்த பார்வை மூலமாக அவனுடைய உள்ளத்துல என்னென்னலாம் தவறான எண்ணங்கள் இருக்குமோ அதை அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். நீ பார்க்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த எண்ணம் இருக்க, தீய குணம் இருக்க, அது எதெல்லாம் என்னெல்லாம் உன்னுடைய உள்ளத்துல ஏற்படுத்துமோ அப்படி ஏற்படுத்தக்கூடியதை அல்லாஹ் அறிவான். நீ மறைச்சிருக்கிற என்ன நம்ம பார்க்கக்கூடிய பார்வை யாரும் பார்க்கல, நம்ம உள்ளத்துல நினைப்பதை யாரும் அறியல. யார் பார்க்க போறா? நம்ம பார்க்கறத அப்படி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கறத யார் பார்க்க போறா? இன்னைக்கு தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் எங்க இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரியான யார் பார்க்க போகின்றா, யார் அறிய போற, நம்முடைய உள்ளத்துல நம்மை நினைக்கக்கூடியதை யார் அறிய போகின்றார் என்று எண்ணுவதன் மூலமாகத்தான் அதனுடைய அடிப்படையாக தவறுகளுடைய ஊற்றுக்கண் அங்கேதான் திறக்கப்படுது. அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், எச்சரிக்கை செய்யறான், உன்னுடைய கண் ஜாடையில் இருக்க அதன் மூலமாக செய்யக்கூடியதனால் ஏற்படக்கூடிய உள்ளத்துல மறைத்திருக்கிறதையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் என்று எச்சரிக்கை செய்யறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்திலையும் சொல்லி காட்டுறான், உமக்கு அறிவில்லாததை நீ பின்பற்றாத, உமக்கு அறிவில்லாததை நீ பின்பற்றாத செவிகள், பார்வைகள் மற்றும் உள்ளங்கள் ஆகிய அனைத்துமே மறுமையில விசாரிக்கப்படும். செவிகள் நீ கேட்கக்கூடியது இது இருக்கே, கண்டதை கேட்டுக்கிட்டு நீங்க சினிமாவில் பார்த்தீங்கன்னா பாடல்களை கேட்டு நீங்க ரசித்து அதனால் உள்ள உருகி அப்படியே நடக்கக்கூடியதெல்லாம் பார்த்தா அழுகிறான், ஒருத்தன் குதிக்கிறான். அதுல வரக்கூடிய அந்த பாடலுக்கு தகுந்தார் போல உட்காந்து என்ன பண்றான்னா இவன் ரியாக்ட் பண்றான். சவுண்டு ஓவரா இருந்துச்சுன்னு வைங்களேன், குத்தாட்டம் போட்டு அவன் பாட்டுக்கு அந்த பாட்டை கேட்டு ஒரு ஆட்டம் போடுறான். அங்க நடிக்கக்கூடிய நடிப்பு வேறு விதமாக இருந்தால்
அதை கேட்டுட்டு என்ன பண்றானா உட்காந்து அழுகிறான். அதை எடுத்து ரீல்ஸ் போடுறதுக்கும் அதுக்கு ஆள் செட்டப்போட தான் போறான். நான் அழுகிற மாதிரி அழுகுவேன், நீ ரீல்ஸ் எடுத்து போடுற மாதிரி போடு அப்படின்ட்டு ஆள் செட்டப்போட போட்டு கண்டதை கேட்கிறான. இந்த கேட்கக்கூடிய இந்த செவி நாளைக்கு உன்னுடைய இறைவனிடத்தில் மறுமையில விசாரணை செய்யப்படும். அதே போன்று பார்க்கக்கூடிய பார்வை இருக்கே, நீ பார்க்கிற பார்வை அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் இந்த மறுமை நாளில் விசாரிக்கப்படும். இந்த கேட்பதன் மூலமாக பார்ப்பதன் மூலமாக உன்னுடைய உள்ளத்தில் கண்ட எண்ணங்கள் வருகிறது, தீய எண்ணங்கள் வருகிறது. இந்த எண்ணத்தையும் அல்லாஹ் உள்ளத்தில் ஏற்படக்கூடியதையும் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில விசாரணை செய்வான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வெறுமனை விடுவதில்லை. நாளைக்கு மறுமையில எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி எச்சரிக்கை செய்யறான்னு சொன்னா, எங்களுக்கு எதிராக எல்லாமே எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இந்த தோள்கள் நாளைக்கு அல்லாஹ்விடத்துல மறுமையில சாட்சி சொல்லுவோம். தோள்கள் அல்லாஹ்விடத்துல சாட்சி சொல்லும். அப்போது அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு, என்னுடைய உடம்பு என்னுடைய தோல் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுதே, ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த மனிதன் கேட்பானா, ஏன் எனக்கு எதிராக நீ சாட்சி சொல்லலாமா? கூடவே இருந்துட்டு குழி பறிப்பான நண்பர்கள், கூடவே இருந்துட்டு தீங்கு செய்வானே, அவனை பார்த்து கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஏண்டா கூடவே இருந்துட்டு இப்படி ஏண்டா பண்ற, கூடவே இருந்தியடா, இவ்வளவு நாளா பழகினியடா, இவ்வளவு நாளா நண்பர்களாக இருந்தோமே, இவ்வளவு நாள் உறவினர்களாக இருந்தோமே, இப்படி எனக்கு நீ துரோகம் செய்யலாமா என்று நம்ம கேள்வி கேட்போம். இது போன்று நாளை மறுமையில நம்முடைய தோள்களை பார்த்து கேள்வி கேட்போமா, எனக்கு எதிராக நீ சாட்சி சொல்லலாமான்? அப்போது அந்த தோள்கள் சொல்லுமா, ஒவ்வொரு பொருளையும் பேச வைத்த அல்லாஹ் தான் என்னையும் பேச வைத்தான். ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் இந்த மறுமையில பேச வைத்தானே, இப்படி பேச வைத்ததுதான் என்னையும் பேச வச்சதுப்பா. இது முதல் முறையாக உன்னை படைத்தவனிடமிருந்து திரும்பி கொண்டு வரப்படக்கூடிய ஒன்றுதான். நீ இந்த உலகத்துல படைக்கப்பட்டு இதன் பிறகு நீ திரும்பி கொண்டு வரப்பட மாட்ட. அதன் பிறகு வாழ்க்கையே இல்லை, இந்த உலகம்தான் வாழ்க்கை, இந்த உலகத்தோடு எங்களுக்கு முற்று பெற்று விட்டது என்று எண்ணி ஒன்றுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த உலகத்துல கண்ட நிகழ்வுகள் எல்லாம் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் கேலி கூத்துகளிலும் உன்னுடைய நேரங்களை செலவு செய்து கொண்டு மீண்டும் எழுப்பப்படுவாய் என்று அச்சமில்லாமல் இருந்தியே. உன்னை முதல்ல படைத்த அந்த இறைவன் தான் இப்பவும் திரும்பவும் படைக்கப்பட்டு எல்லா பொருட்களையும் பேச வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த மறுமை நாள்ல ஒவ்வொருத்தரும் அவர்கள் பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்ப அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்குனா, நம்ம இடத்துல ஏன் குற்றச்செயல்கள் இன்னைக்கு அதிகரித்துக்கிட்டே இருக்கு. சர்வ சாதாரணமாக இன்னைக்கு பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழல் மனிதர்களிடத்தில் அதிகரித்துக்கிட்டே இருக்கு. ஒரு காலகட்டம் இருந்தது, பாவம் செய்வதற்கு தேடி செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. பாவம் செய்யணுமா, அவன் தேடி பல கிலோமீட்டருக்கு போகணும், ஒரு சிகரெட் பிடிக்கணும், ஒரு சாராயத்தை குடிக்கணும், ஏதாவது ஒரு தீங்கான செயலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அவன் பயணப்பட்டு பல கிலோமீட்டர் அவன் சென்றுதான் அந்த தீமையை செய்வதற்கு உண்டான ஒரு சூழல் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இருந்த இடத்துல இருந்தே தீங்கு செய்யக்கூடிய அளவுக்கு பாவங்கள் பெருகி இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கா இல்லையா? இன்னைக்கு பாவங்கள் அதிகரித்து, இந்த பாவங்கள் அதிகரித்ததற்கான முக்கியமான நோக்கம் என்ன, என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதுவும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவனை கண்கள் பார்க்காது, அவனோ கண்களை பார்க்கின்றான், அவன் நுட்பமானவன். நம்ம என்ன பாவம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரி சர்வ சாதாரண தீங்குல ஈடுபடுறாங்களே, ஒரு பேச்சுக்களாக இருக்கட்டும், எந்த ஒரு செயல்பாடுகளாக இருக்கட்டும், என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் அவனை பார்க்காட்டாலும், படைத்த இறைவனை நான் பார்க்காட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணம் நம்மளிடத்துல இல்லாதனுடைய விளைவுதான், நம்மளிடத்துல இல்லாத அந்த செயல்பாடுகளின் இதுலதான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா சர்வ சாதாரணமாக பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அந்த பாவத்தினுடைய சுவரின் பக்கம் நெருங்கக்கூடா என்பதற்காக இறை தூதர்கள் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்கள் இறைவன் உங்களுக்கு எதை தடுத்திருக்கிறான் என்பதை எடுத்துறீங்க நபியே, நீங்கள் எடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, அல்லாஹ்விற்கு இணை வைக்காத, பெற்றோருக்கு நீ உபகாரம் செய்ய, அவர்களுக்கு நன்மை செய்ய, அவர்கள் தீங்கு செய்யாத, அவர்களை சபிக்காத
துன்புறுத்தாதே என்று சொல்லிட்டு வறுமையின் காரணமாக உன்னுடைய பிள்ளைகளை நீ கொலை செய்யாத, நாமோ உங்களுக்கு அவர்களுக்கும் உணவளிக்கிறோம். மானக்கேடான செயல்களை விட்டு வெளிப்படையானதை மறைமுகமானதை விட்டு நீ விலகிக்கொள். மானக்கேடான செயலை விட்டும் மறைமுகமாக இருக்கக்கூடியதை விட்டும் நீ விலகிக்கொள் என்று தூதர்கள் மூலமாக சொல்லப்பட்டு மனிதர்களுக்கு இது போன்ற நல் ஒழுக்க உபதேசத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த பேச்சுக்களுடைய ஒழுங்குகள் இருக்கே, நம்ம மக்களிடத்துல இல்லாத ஒன்று என்னன்னு சொன்னா இந்த பேச்சின் ஒழுங்குகளை பேணுவதே இல்லை. பேச்சுடைய ஒழுங்கு இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் இந்த பேச்சுடைய ஒழுங்குகளை எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் மார்க்கத்தை உபதேசம் செஞ்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தாங்க. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் மட்டும்தான் என்ற ஓரிரை கொள்கையின் பக்கம் அல்லாஹ்வின் தூதர் அழைத்து அந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்பால் ஈர்க்கப்பட்டு வந்தார்களே. அப்படி வரக்கூடிய அந்த மக்களிடத்துல அல்லாஹ்வின் தூதர்கள் உறுதிமொழி வாங்குவாங்க, பையத் பெறுவாங்க, உறுதிமொழி வாங்குவாங்க. எந்த அளவுக்கு உறுதிமொழி வாங்குவாங்கன்னு சொன்னா, இன்பத்திலும் துன்பத்திலும் விருப்பு வெறுப்பிலும் எங்களை விட யாருக்கு நாங்கள் முன்னுரிமை அளிக்கப்படும் போதும், எந்த ஒரு விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்கட்டும், முன்னுரிமை அளிக்கப்படக்கூடிய வெறுப்பு வெறுப்பு இருந்தாலும் சரி, எங்களை விட மற்றவர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை அளித்தால் தலைமையின் கட்டளையை செவியேற்று நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று நீங்கள் உறுதிமொழி கொடுங்க என்று அல்லாஹ்வின் தூதர்கள் ஒரு உறுதிமொழியை வாங்குவாங்க. அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அந்த பதவிக்காக பட்டத்துக்காக நான் அதிகாரத்தில் உட்காரணும் என்று நான் சண்டையிட மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அதையும் அல்லாஹ்வின் தூதர் உறுதிமொழி வாங்குவாங்க. அடுத்ததாக இஸ்லாத்தை ஏற்று வந்த நபர்களிடத்தில் உறுதிமொழி வாங்குவதாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் சில விஷயங்களை மாத்திரம்தான் உறுதிமொழி வாங்குவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த அம்சமும் இருக்கு. நாங்கள் எங்க இருந்தாலும் சரி, நாங்கள் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, உண்மை மட்டும்தான் பேசுவோம், பொய் பேச மாட்டோம், அவதூறு பேச மாட்டோம், அநியாயமா பேச மாட்டோம், உண்மைதான் பேசுவோம் என்று நீங்கள் என்ன பண்ணுங்க, உறுதிமொழி கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஒரு இடத்துல இந்த பேச்சுடைய ஒழுங்குகளையும் இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய மக்களிடத்தில் உறுதிமொழியை வாங்குறாங்க. எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கு பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம மக்களிடத்தில் என்னவாக இருக்கு, இந்த பேச்சுடைய ஒழுங்குகள் எப்படி சர்வ சாதாரணமாக நம்ம பேசக்கூடிய மற்ற மக்களுடைய நம்மளுடைய பேச்சுக்கள் மற்றவர்கள் ஒரு காயப்படுத்தும், ஒரு துன்பப்படுத்தும். நம்ம சாதாரணமாக பேசிட்டு போகக்கூடிய பேச்சுக்கள் அவர்களை ஒரு நோவினை செஞ்சிருமே, அவர்களை ஒரு பாதிச்சிருமே என்றெல்லாம் இன்னைக்கு பார்த்து பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கா. இந்த மாதிரி பார்த்து பேசணும். அது பெண்கள் ரொம்ப அதிகம். அது இருக்கக்கூடிய முன்பின் விஷயத்துல என்ன பண்ண மாட்டாங்க, பார்ப்பதே கிடையாது, சாதாரணமாக பேசிட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதைத்து அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல சொல்றாங்க, பெண்களே உங்களை நாங்கள் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன். ஏன் அல்லாஹ்வின் தூதரை கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை எதற்காக அப்படின்னு சொன்னா, நாங்கள் உங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீங்க, உங்கள் கணவர் செய்யக்கூடியதற்கு நன்றி மறந்து நீங்கள் என்ன செய்வீங்க, சாதாரணமாக ஒரு வார்த்தையை என்ன செஞ்சுட்டீங்க போங்க. கணவர் ரொம்ப சிரமப்பட்டு அவருடைய குடும்ப சூழலை வைத்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குடும்பத்தை அவர் கட்டமைத்து உருவாக்கணும்னு நினைப்பார், செலவு செய்யணும்னு நினைப்பார். அந்த குடும்ப சூழலெல்லாம் உணர்ந்து கொள்றது கிடையாது. பல நேரங்கள் அதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னு சொன்னா, அந்த வார்த்தை அதனுடைய வார்த்தையுடைய அந்த விஷயத்தை கவனம் கொள்ளாம நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுமே என்று அஞ்சாமல் கூட என்னங்க பெருசா செஞ்சிட்டீங்க, நீங்க உங்களோடு உங்களை வாழ்ந்ததுல எனக்கு பெரிய துன்பம் தான் ஏற்பட்டிருக்கு, நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு, என்ன நீங்க அப்படின்னு சந்தோஷமா வச்சுட்டீங்க இப்படின்ற பேச்சுக்கள் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இப்படி பேசுறாங்களா இல்லையா. இந்த வார்த்தை எந்த அளவுக்கு மறுமை அல்லாஹ்வின் எச்சரிக்கை செய்ய, உங்களை மறுமையில நரகத்துல நான் பார்த்திருக்கேன்னு சொன்னா, நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்க ஒரு பேச்சுக்கள். அப்ப இதை இன்னைக்கு பார்த்து பேசுறோமா. அதே மாதிரி இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளை எல்லாம் அப்படியே எடுத்து என்ன பண்ணும், ஃபார்வேர்டு செஞ்சு மற்றவர்களுடைய
அந்த உள்ளம் பாதிக்கப்பட்டுரும், அந்த உணர்வுகள் பாதிக்கப்படும். இதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா, அதுல ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தால் அதற்கு நம்ம பொறுப்பேற்கணுமே என்று கூட இல்லாம பார்வையில் செய்யப்பட்டோம். ஏன்னா எதுக்காக நான் அனுப்புனேன்னு இருக்கணும். முதன்மையாக இந்த செய்தியை இந்த குடும்பத்துல நான் அனுப்புனேன்னு இருக்கணும், இந்த குடும்பத்துல நான் அனுப்புனேன்னு இருக்கணும் என்பதற்காக அனுப்பிட்டு அதுல நம்ம மக்கள் யாராவது விளக்கம் கொடுத்தா இது தப்பா இருக்கே, இது சரியில்லையே, உண்மைக்கு புறமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு எந்த அளவுக்கு பேசும். நம்ம போட்டதுக்காகவே அது உண்மை இருந்தால் உள்ளால் நாமதி நான் கவனிக்காக போட்டேன், தப்புதான், அது நான் கொஞ்சம் விசாரிக்காம அவசரப்பட்டு போட்டுட்டு இருந்தான் இப்படின்னு சொல்லியிருக்கணும் தானே. ஆனா என்ன பேசுறதுன்னா அப்படி அறிவுறுத்தக்கூடிய எச்சரிக்கை செய்யக்கூடிய நபர்களை வசை பாடுவது, அவர்கள் கண்ணமணிக்கு பேசுவது நடக்கா இல்லையா? எத்தனை குழுமங்கள்ல இது மாதிரி இன்னைக்கு வாட்ஸ்அப் குழுமங்கள்ல சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு, சாதாரணமாக நடக்கா இல்லையா? ஒரு போட்ட செய்திகளுக்கு அதுக்கு உண்மை இல்லமா, ஏன் இந்த மாதிரி உண்மை இல்லாம நம்ம போட்டுட்டோம்னு வைங்களேன், அல்லாஹ்வுடைய தண்டனையில் நம்ம தப்பிக்க முடியுமா? நாளை மறுமையில அல்லாஹ் குறித்து விசாரித்து அங்கே நம்மளுக்கான தீர்வை வழங்குவானே. இந்த உலகத்துல வேண்டுமானால் ஒருத்தருடைய மானத்தில் விளையாடினால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் போய் பேசி அவர்களிடத்துல என்னுடைய மானத்தை விளையாடித்தான் அதுக்கு நஷ்டஈட வாங்கி கொடுங்கன்னு சொன்னா இந்த அநீதிமன்றங்கள் நீதி கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அவன் மௌத்தா போன பிறகு வேணா கிடைக்கும். அவனுடைய பேரம்பேத்தி தான் பார்க்கணும் அந்த தீர்ப்பை. அப்படிதான் இன்னைக்கு இந்த நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் இருக்கே, அந்த நீதிமன்றத்தில் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு அங்கே முறையிட்டு வாதாடினான் என்றால் நாம் செய்திருக்கக்கூடிய நல்லறங்கள் மூலமாக தீர்ப்பளிப்பானே. நம்ம நினைச்சிட்டு போகலாம் நன்மைகள் நிறைய செய்திருக்கிறோம், நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கியிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு போகலாம். ஆனால் நாம் பேசி இந்த பேச்சுக்கள் யார் மூலம் யாருக்காவது தவறாக இல்லாததெல்லாம் பேசியிருந்தோம் சொன்னா அதன் மூலம் நன்மைகள் மூலமாக தீர்ப்பளிக்கப்படுமா இல்லையா? உண்மையான இழப்பு எதுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் ஹுமசா, குறை கூறி புறம் பேசி திரிபவனுக்கு கேடுதான், அவன் ஹுத்தமாவில் எறியப்படுவான். ஹுத்தமா என்றால் என்னவென உனக்கு தெரியுமா? அது அல்லாஹ்வினால் மூட்டப்பட்ட நெருப்பு. புறம் பேசுவதை எல்லாம் சாதாரண நினைக்கிறோம், இருக்கிறத தானங்க பேசுறோம், அதனால இல்லாததையா பேசிக்கிட்டு இருக்கோம். இருக்கிறத பேசுறது தான் குறை, இல்லாததை பேசுறது அவதூறு. அப்ப இந்த ரெண்டுமே அல்லாஹ் தடை செய்துவிட்டு இந்த ரெண்டு சாராருக்கும் தான் நான் ஹுத்தமாவை தயார்படுத்தி வச்சிருக்கேங்கிறான் அல்லாஹ். இந்த பேச்சுடைய ஒழுங்குகளுக்கு எந்த அளவுக்கு மார்க்கம் முன்னுரிமை வழங்கியிருக்கு, அதே நேரத்தில் இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நீங்கள் சிறு பேரித்தம்பலம் துண்டையேனும் நீங்கள் தர்மம் செய்து நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அதற்கு வழி இல்லையா? ஒரு சிறு பேரித்தம்பலம் துண்டை நீங்க தர்மம் செய்வதற்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் நல்ல இனிய சொல்லை சொல்லி அதன் மூலம் நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சொல்வது நாளைக்கு மறுமையில நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா எவ்வளவு ஒரு மார்க்க பேச்சுடைய ஒழுங்குகளை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். இது எந்த அளவுக்கு பாதிப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கு. இதை நம்ம பேணக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சிரிப்புடைய ஒழுங்குகளை கூட சொல்லுது மார்க்கம். சிரிக்கக்கூடியது இருக்குல்ல, நம்ம எதையாவது பார்த்தா காமெடியா பேசினா, யாரையாவது ஒரு கிழிவா பேசினா அதை உட்காந்து சிரிச்சிடுவோம். யாரையாவது மட்டமா பேசணும்னு வைங்களேன் உட்காந்து சிரிச்சிடுவோம். இப்படி சிரிக்கிறது அதன் மூலம் அவருக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும், அவருடைய உள்ள எவ்வளவு சங்கடப்படும். அதை பொருட்படுத்தாம ஏதாவது ஒருத்தர் இருக்கக்கூடிய குறைய சொல்லிட்டோன்னு வைங்களேன், அதை சிரித்து அந்த இடத்துல அவரை அவமானப்படுத்தணும். இப்படிப்பட்ட ஒன்றை கூட சிரிப்புடைய ஒழுங்குகளை மார்க்க நூலுக்கு சொல்லி காட்டுது. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அதிகமாக சிரிக்காதீங்க. ஏனென்றால் அது சிரிப்பது உங்களுடைய உள்ளத்தை மரணிக்க செய்திடும். ஓவராக சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், நீங்க சினிமா கூட பார்த்தீங்கன்னு சொன்னா சினிமாக்கள்ல ஒரு காமெடியை பார்த்துட்டு உட்காந்து சிரின்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ட்ரெயினில் நம்ம போயிட்டு போவோம், பஸ்ஸில் போவோம், பார்த்தா ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டு
திடீர்னு பக்கத்துல உட்காந்து திடீர்னு சிரிப்பான். பார்த்தா நம்மளுக்கு பயந்துடும், என்னடா ஏன்டா சிரிச்சா என்னடான்னு தெரியல. பார்த்தா உட்காந்து காமெடியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு மணி நேரமும் அந்த 1 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். லூஸ் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டோமா, நம்ம எதுவும் இடத்த மாத்திடுவோமா அப்படின்னு பார்த்தா அங்க என்ன நடந்துக்கிட்டுன்னா காமெடியை பார்த்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இதே அல்லாஹ் என்று சொல்றாங்க, நீங்க அதிகமா சிரிக்காதீங்க, அதிகமா சிரிச்சா உங்களுடைய உள்ளத்தை மரணிக்க செய்திரும் என்று அல்லாஹ் என்று சொல்லிட்டு அதே மாதிரி சொல்றாங்க, எவன் பிற கூட்டத்தை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக, மற்றவங்களை கூட்டத்தை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக பொய்யை சொல்லி யார் சிரிக்க வைக்கிறாங்களோ அவனுக்கு கேடுதான். நீ மக்களை சிரிக்க வைக்கணும், ஒரு 4 பேர் சேர்ந்துட்டோன்னு வைங்களேன், ஒரு 5 பேர் சேர்ந்துட்டோம், ஒன்னா இருக்கிறோம், நண்பர்களோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கூட்டத்தை கலகலப்பா கொண்டு போகிறது என்னால மட்டும்தான் முடியும். நான் அதுல ரொம்ப திறமை படைச்சவன், நான் என்னால் அப்படி அப்படியே எல்லாத்தையும் நண்பர்களை எல்லாம் தோழிகளை எல்லாம் நான் ரொம்ப சிரிக்க வச்சிருவேன் அப்படின்ட்டு உண்மைக்கு புறம்பா இல்லாதத ஒண்ணுமே இல்லாத நடக்காத விஷயத்தை சொல்லி யார் பொய்யான செய்தியை சொல்லி சிரிக்க வைக்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுன்ட்டாங்க அல்லாஹ்வின் தூதர்கள். அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா சிரிப்புடைய ஒழுங்குகளை நம்மளுக்கு சொல்லி காட்டும். இந்த மாதிரியான தீமைகள் விஷயங்கள்ல சிரிக்கிறத பொய்யா சிரிக்க வைக்கணுன்றத எங்க இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம்? தவறான பார்வைகளை பார்க்கக்கூடியதை எங்க இருந்து கற்றுக்கொள்றோம்? தவறான பேச்சுக்கள் பேசக்கூடியதை எங்க இருந்து கற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா இவை அனைத்துக்குமே அடிப்படை சினிமாவா தான் இருக்கு. ஏன் உங்க வாப்பா அது மாதிரி சொல்லி கொடுத்தாங்களா? வீட்டுல பெரியவங்க இது மாதிரி சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல படிக்க போன இடத்துல உங்க ஆசிரியர்கள் யாராவது இப்படி தவறான பார்வையில் பார்க்கணும் எங்கேயாவது சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குமா? உலகத்துல இது மாதிரி எந்த இடத்துல எந்த வீட்லயாவது மார்க்கத்தை பேணாத ஒழுக்கம் இல்லாத ஒரு குடும்பமா இருந்தா கூட இப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்பதானே நம்ம மார்க்கம் சார்ந்து பேசக்கூடியதுல இருந்தா மார்க்கத்தை பற்றி பேசலாம். மார்க்கம் இல்லாம அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, மறுமையை பற்றியான சிந்தனை இல்லை, நம்ம இன்னைக்கு உலகத்துல மறந்துச்சுட்டா நாளை நம்ம திரும்ப எழுப்பப்படுவோம், எழுப்பி ஒவ்வொருத்தருக்கும் விசாரணை உண்டு இப்படின்னு நம்பாத மக்கள் இருக்காங்களே, இப்படி நம்பாத மக்களிடத்திலேயாவது அவருடைய குடும்பத்துல தவறான பார்வையை பார்ப்பதற்கு யாராவது சொல்லி கொடுப்பாங்களா? தவறான பேச்சுக்களை பேசுவதற்கு எங்கேயாவது சொல்லி கொடுப்பாங்களா? தவறான அடுத்தவர்களை இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு நீ செயலை செஞ்சு சிரிப்பா பொய்ய சொல்லுப்பா, ஆனா அந்த இடத்த சிரிப்போடு வைத்திருக்கக்கூடியது ஒரு பொய்ய சொல்லியாவது வச்சு இப்படி ஏதாவது சொல்லி கொடுப்பாங்களா? எந்த இடத்துலயா சொல்லி கொடுப்பாங்கன்னு பாருங்க. இது எங்கேயுமே நடக்காது. இது நடக்கக்கூடியது எல்லாமே எங்க நடக்கும்னு சொன்னா இந்த சினிமாவில் தான், சினிமா உலகத்துல தான் நடக்கும். இந்த சினிமா உலகத்துல தான் மக்கள் இன்னைக்கு சீரழிந்து போவதற்கு காரணகாரியமாக இருப்பதே இந்த சினிமா தான். இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடக்கா, அதற்கு அடிப்படை என்னன்னா சினிமா தான். இன்னைக்கு கொலைகள் நடக்கா, அடிப்படை இந்த சினிமா தான். இன்னைக்கு திருட்டுக்கள் நடக்கா, அடிப்படை இந்த சினிமா தான். இன்னைக்கு மற்ற மக்களை இழிவாக ஏளனமாக பேசி சிரித்து மகிழ்கின்றார்களா, அடிப்படை இந்த சினிமா தான். இந்த சினிமா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வழிகெடுப்பதற்கான முதன்மையான காரணியாக இருக்கு. அப்ப இதையே என்ன பண்றாங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த சினிமாக்கள்ல காதல் காட்சிகள் இல்லாம பாட்டுக்கள் இல்லாம மார்க்கத்துக்கு முரணாக இல்லாத ஏதாவது ஒரு சினிமா உண்டா? எங்கேயாவது ஏதாவது ஒரு சினிமா எடுக்கப்பட்டிருக்கா உலகத்துல? இந்த சினிமாவை பார்த்தா நல்ல சிந்தனை வரும், மூளைக்கு சுறுசுறுப்பு வரும், மூளைச்சாவு அடைஞ்சவனை கொண்டு போய் வச்சா கூட அவன் எந்திரிச்சு விறுவிறுப்பா எந்திரிச்சு வந்துருவான் அப்படின்னு ஏதாவது ஒரு படம் இருந்துச்சா? இப்படி சொல்வதற்கு கேடு கட்டோல் இருக்கிறாங்க. இன்னைக்கு என்னவா சினிமாவை பாருங்க, சினிமாவை பார்த்தா மூளை சுறுசுறுப்பா மாறிடும், நல்லவங்களுக்கு சிந்தனை வரும் இப்படின்னு இன்னைக்கு என்ன பண்றான்னு சொன்னா ஒரு சட்டசபையை வழிநடத்தக்கூடியவர் சொல்றார். இன்னைக்கு சினிமா மூளையை மழுங்க செய்தா என்று விவாதம் நடத்திக் கொள்ளலாமா? அதுக்கு இந்த தாவேக அரசு தயாரா? சினிமா மக்களை வழிகெடுக்கிறது, மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, நேரிய சிந்தனையை கொடுக்கல. இந்த சினிமா இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வழிகேட்டின் பக்கம் தீமையின் பக்கம் கொண்டு செல்கிறது என்று வாதிட நாங்கள் தயார். மூளை சுறுசுறுப்பாக மாறும், அது உற்சாகத்தை தரும், அது தெளிவை கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் நாங்கள் விவாதம் செய்ய தயாராக இருக்கோம். சரி, இவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் இல்லை,
ஏதோ ஒரு தலைவருடைய மோகத்தில் போய் உலகக்கூடியவர்கள். ஏன்னா இன்னைக்கு அவர்களை எதிர்பார்க்கல, அவங்களே நினைச்சு கூட பார்க்கல. தான் சபாநாயகர் ஆகணும்னு எதிர்பார்க்கல, தான் அமைச்சர் ஆகணும்னு எதிர்பார்க்கல, தான் எம்எல்ஏ ஆகணும்னு எதிர்பார்க்கல. எப்படியோ ஒருத்தருடைய முகத்தின் மூலமாக, ஒரு மாய தோற்றத்தின் மூலமாக இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அவர்கள் பேசுவதாக இருந்தா ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய இருக்கக்கூடிய இருப்பிடத்தின் அடிப்படையில் பேசுறாங்கன்னு போகலாம். ஆனா இன்னைக்கு மார்க்கத்தை தெரிந்து தௌஹீதை பிரச்சாரம் செய்து தௌஹீதை வளர்க்கக்கூடிய நாங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கிறோன்ட்டு நரம்பு படைக்க பேசக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு இந்த சினிமாவில் விழுகக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா? சமீபத்தில் ஒரு ஹபீபின்ற ஒரு படம் வந்துச்சு. என்ன சாதனை திறப்படம் இந்த படம்? ஏதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறுபான்மை மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மேம்படுத்திச்சு அந்த ஹபீபி. இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு இன்னைக்கு போராடி கொண்டிருக்கோமே, அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்துச்சா இந்த ஹபீபி. இஸ்லாமிய சமுதாயத்துடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கல்வி அறிவியை பெருக்கி இன்னைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருச்சா இந்த ஹபீபி. இதற்கு ஒரு அறிஞர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, ஆஹா அருமையான படம், வரவேற்கக்கூடிய படம், இது மாதிரி படம் எடுத்தா அல்லாஹ்வின் தூதர் நன்மையான விஷயங்கள் இருக்குல்ல, நன்மைக்கு ஆர்வப்படுத்துறதுக்காக யார் ஒரு அழகிய முன்மாதிரியை தோற்றுவிக்கின்றார்களோ, அவர்கள் செய்கின்றார்கள், நன்மையை செய்கின்றார்களோ, முதன்மையாக செய்யக்கூடியவர்களுக்கு அதற்குரிய அதை பார்த்து பின்பற்றக்கூடியவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். தீமைக்கும் அல்லாஹ் என்று சொல்றாங்க. யார் தீமை செய்கின்றாரோ அந்த தீமையை பார்த்து யார் அதை செய்கின்றார்களோ அதற்குரிய கூலி அல்லாஹ் கொடுப்பான்ட்டு அல்லாஹ் என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸை வச்சு நான் தௌஹீது பிரச்சாரகர், நான் தௌஹீதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், மக்களை குர்ஆனிய வழியில் நாங்கள் வளர்க்க போறோம் என்று பேசக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நீங்க சினிமா எடுங்க ஊக்கப்படுத்துறாங்களாம். இந்த சினிமா இன்னைக்கு மக்களை எந்த அளவுக்கு நடுத்தரில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு, எந்த அளவுக்கு இன்னைக்கு இளைஞருடைய வாழ்வை நாசப்படுத்திருக்கு. இதற்கு சினிமா எடுக்கணுமா? சரி, நீங்க வக்காலத்து வாங்கக்கூடிய ஹபீபி என்ன மார்க்கத்துக்கு உடன்பட்டு நபி வழியில் எடுத்திருக்காங்களா, சுன்னத்தான முறையில் எடுத்திருக்காங்களா? இதை நடைமுறைப்படுத்துறது மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா அதனுடைய நன்மையை நீங்கள் பெறலாம் என்று சொல்றீங்களே. அப்படி சொல்லக்கூடிய நீங்கள் அந்த நன்மை, இந்த படம் வந்து நபி வழியில் எடுத்திருக்காங்க, நல்ல படம் தான், நீங்க வீட்டில் உட்காந்து பள்ளியில் உட்காந்து பள்ளிவாசல்ல ஃபஜர் தொழுகைக்கு பிறகு குர்ஆன்லாம் வாசிக்காதீங்க, இந்த படத்தை வேணா போட்டு காடுங்கன்னு சொல்லலாமா? என்னன்னா இன்னைக்கு எல்லா மக்களையும் இந்த சினிமா பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இன்னும் ஒருத்தர் அதே மாதிரி தான், அவர் வந்தும் சினிமா அப்படி இருக்கு, அற்புதமா இருக்கு, இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், இந்த மாதிரி சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், அருமையா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரச்சாரம். தமிழகத்தில் அறியப்பட்ட ஒரு பேச்சாளராக இருக்கக்கூடிய நபர் அதை வந்து வெளிப்படையாக சொல்றாங்க. என்னதான் அந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? சினிமா பார்ப்பது நல்லதுன்னு பேச வரீங்களா? சமூகத்துக்கு சினிமாவினால் நல்லது நடந்திருக்குன்னு சொல்ல வரீங்களா? காவல்துறையுடைய அறிக்கையை பாருங்க. இஸ்லாமிய பேச்சாளராக இருந்து கொண்டு பேசுறீங்கல்ல, காவல்துறையுடைய அறிக்கை ஒவ்வொரு வழக்குகளையும் நேரடியாக விசாரணை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே, அவங்க சொல்லக்கூடியது. படம் ஒன்று சுப்பிரமணியபுரம் ஒன்று வந்துச்சு. இந்த படத்துக்கு பிறகு மக்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட என்ன அதிகரிச்சது அப்படின்னு சொன்னா, அறிவாளை எடுத்துக்கிட்டு அப்படி சுத்துறது வந்து இளைஞர்களை அதிகப்படுத்தி ஊக்கப்படுத்திருச்சு. இந்த படம் அறிவாளை தூக்கிட்டு அவர்கள் போவாங்க, அந்த அறிவாளுடைய கலாச்சாரம் அதிகரிச்சிச்சு இந்த படத்தின் மூலமாக. இன்னொரு படம் வந்துச்சான், பொல்லாதன்னு ஒரு படம் வந்துச்சான். அந்த படத்துல என்னமா, அதுல வந்து இந்த பைக்குகளை திருடுற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பானோ. அப்படி வச்சதுனால அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு பைக்கு திருடுறவங்க எல்லாம் அந்த படத்தை பார்த்தது தான் எப்படி பைக்கை வந்து அடுத்தவனுக்கு தெரியாம மற்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகா திருடிட்டு போகணும்னு அந்த படம் கத்துக்கிட்டு இருக்கு. அது மூலமாக இன்னைக்கு பைக்கு திருடுறவனை எவனை கூப்பிட்டு கேட்டாலும் ஏதோ திருட்டுத்தான் பொழப்பு என்று இருக்கிறவன் திருடிட்டா பரவாயில்ல, அந்த திருட்டன் மூலமா என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் பைக்கை
போய் எடைக்கு போடுற மாதிரி போடுவான், வாங்கி குடிச்சிட்டு இல்லை ஏதாவது கஞ்சா அடிச்சுட்டு போய் படுத்துருவான். அவனுக்கு 1000 2000 கிடைச்சா போதும். இது திருட்டிலே இருக்கக்கூடியவன். ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் திருடுறாங்க, கல்லூரியில படிக்கிறவன் திருடுறான், நல்ல வேலையில இருக்கக்கூடியவன் திருடுறான். ஏண்டா அப்படின்னு சொன்னா, என்ன அந்த படத்துல நான் பார்த்தேன், அது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. அதுல ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. திருடிட்டு போடுறது மூலமா ஏற்படக்கூடிய அந்த விஷயமே பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சு. நம்மளும் செஞ்சா என்ன, படிக்கிற பையன், கல்லூரி படிக்கிற பையனை ஒரு திருடனா மாத்திருக்கு, ஒரு நல்ல வேலை செஞ்சு ஐடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன திருடனா மாத்திருக்கு. நல்லா இருக்கக்கூடிய சிந்தனை உள்ள பையனை அவனை திருடனாக மாத்திருக்குன்னு சொன்னா, இதுதான் இந்த படத்துடைய நிலைகள் என்று காவல்துறையினர் அறிக்கையாக விசாரணையில சொல்லும் போது இளைஞர்கள் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு படம் வந்திருக்கு, புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்துட்டான். அந்த படம் என்னவா, அதுல ஒரே ரவுடிசத்தை காட்டி இருக்கிறாங்க. ரவுடிசத்தை காட்டி இன்னைக்கு அவன் இன்னைக்கு உட்காந்து கும்பல் கும்பலா பைக்கில் சுத்திட்டு 3 பேர் 4 பேர் பைக்கில் போய் இல்லாத வம்பெல்லாம் இழுத்துட்டு விலைக்கு வாங்கிட்டு வரான் அப்படின்னு சொன்னா, இது மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக ஊக்கப்படுத்தியது இந்த படம். ஏண்டா போய் பிரச்சனை பண்ற, நல்லா தாண்டா இருக்கிற, ஏண்டா இப்படி பைக்கில் இப்படி போறேன்னு விசாரணை கேட்டா அவன் வாக்கு மூலம் இதைத்தான் கொடுக்குறான்னு சொல்லி இன்னைக்கு இது மாதிரி ரவுடிகளையும் திருட்டு பயல்களையும் உருவாக்குறதுதான் இந்த படம். இதை எடுக்க சொல்றீங்களா நீங்க? இது மாதிரி எடுத்தா இந்த சினிமாவுக்கு ஊக்கப்படுத்தினா இது நல்ல முன்மாறி, இதுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்ல வரீங்களா? என்னதான் சொல்ல வரீங்க? அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னும் எந்த அளவுக்கு சமுதாயத்தை பெண்களை கூட விட்டு வைக்காம பாத்தி இருக்குன்னு பாருங்களேன். ஏதோ இளைஞர்கள் இப்படி பாக்குறாங்க, திருடுறான், அது மாதிரி கும்பலா சேர்ந்து ரவுடிசம் பண்றான், வழக்குகள்ல மாற்றான் அப்படின்னு சொன்னா பெண்களை எந்த அளவுக்கு மாத்தி இருக்குன்னு பாருங்க. படம் அப்போ முஸ்லிம்ஸ் நாட் அலவுட்னு போட்டுருங்க, வித் ஹிஜாப் நாட் அலவுட்னு போட்டுருங்க. எனக்கு சவுந்தரமா பேசுறீங்க. சரி, அவங்க என்ன பிட்டுக்குறி போட்ட படம் போட்டிருக்காங்க இல்லையே? ஆமா, அவங்க அமலமா இல்லையே? அதனால அதுக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. சரி, அதனால பார்க்க கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? நீங்க சொல்லவே கூடாது, என்னோட ரைட்ஸ் இது. நான் மூவி பார்ப்பேன், உங்களுக்கு என்ன பேசுறேன்? என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? இது யாரு? தீன் குல செல்வி. இந்த அம்மாவுக்கு பத்திரிகை அடிச்சா எப்படி அடிப்பாங்க? யார் யாருக்கு கல்யாணம்னு பத்திரிகை அடிக்கும் போது தீன் குல செல்விக்கும் தீன் குல செல்வனுக்கும் திருமணம். இந்த தீன் குல செல்வி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அங்க சொல்லக்கூடியது என்ன, படம் பார்க்கக்கூடாதுன்னு தடை இருக்கா? படம் பார்க்கக்கூடாதுன்னு ஏன் போறீங்கன்னு அம்மனமாக யாரும் நடிக்கிறாங்களா? கேள்வி கேட்குது. கேட்கக்கூடியது கூட ஏதோ மார்க் அடிப்படையில் உபதேசம் பண்ணல. அவர் ஒரு நாகரிகமா மாற்று மத சகோதரர் அவர் கேட்கிறார், ஏமா நீ ஹிஜாப் அணிஞ்சிட்டு வந்திருக்கிய, இஸ்லாமியர்கள் இப்படிலாம் படம் பார்க்கறதுக்கு இப்படி வரமாட்டாங்களே, அப்படி வராத இடத்துல நீ வந்திருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்ப நீ ஏன் படத்தை வெளியிடுறீங்க? படத்தை ஏன் போடுறீங்க? அம்மனமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இன்னைக்கு இந்த சினிமாவிற்கு வக்காலத்து வாங்கிட்டு நீ அந்த அந்தமா பேசுதுன்னு சொன்னா இந்த சமுதாயத்தை எந்த அளவுக்கு வழி எடுத்திருக்குன்னு பாத்தீங்களா இல்லையா? எங்க கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு பாத்தீங்களா இல்லையா? இது மட்டும் இல்ல, போட்டு அழகா இருந்துச்சு படம், பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அவர் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஜாலியா பார்த்தேன், அண்ணாச்சிக்காண்டிகள் பார்த்தேன். நல்லா ரொம்ப படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னவோ நினைச்சேன் வெள்ளிக்கிழமை தொழில் மிஸ் பண்ணி படம் பார்த்தேன். அல்லாவுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. போங்க, படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா ஓடும் படம். மகளுக்காக எவ்வளவு ஒரு இதா இருக்காரு படம், நல்ல ஒரு மகளுக்காக ஆர்வமா படம் நல்லா இருக்கு. என்னவா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருக்காக வந்தீங்க? நான் அண்ணாச்சிக்காக வந்தேன். நான் வெள்ளிக்கிழமை தொழுகை கூட விட்டுட்டு வந்தேன். படம் நல்லா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்மா? படம் நல்லா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. படம் நல்லா ஓடும். யார் சொல்றது? குடும்பத்தோடு கூத்தடிச்சுட்டு நம்ம சொல்லுது, நான் வெள்ளிக்கிழமை தொழுகையை கூட விட்டுட்டு வந்துட்டேன். தொழுகையை கூட விட்டுட்டு படத்தை எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு நான் தொழுகையை விட்டுட்டு அதையும் பெருமையா பேசுன்னு சொன்னா இந்த சமுதாயம் எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த சமுதாயத்துடைய போக்குகள் எங்க சென்று கொண்டிருக்கு. இதைத்தான் ஊக்கப்படுத்துவதற்கு நீங்க குர்ஆனிய வாழ்வியல் பாடம் நடத்துறீங்களா? இதை சொல்வதற்குத்தான் தௌஹீதை பிரச்சாரம் பண்றீங்களா? தாவா பண்ணி நல்லதை சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஷைத்தான் பல ரூபத்துல வழி எடுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிட்டு இருக்கிறான்.
அதற்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதற்காக ஒவ்வொரு ஊர்லயும் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக நன்மையின் பக்கம் அழைத்துக் கொண்டு தீமையை விட்டு தடுப்பதற்காக ஒவ்வொரு நிர்வாகிகளும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம்னு சொன்னா சாதாரண விஷயமா? எவ்வளவு உழைப்புகள், எவ்வளவு பாடுபடுறோம். எதற்காக? பெருமைக்காகவா? தமிழக அரசு நாளை அழைத்து வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டை கொடுத்துரும், நாளைக்கு எங்களுக்கு வந்து கௌரவப்படுத்தும், நாங்க மௌத்தா போயிட்டா பெருநாள் சிலை வைப்பாங்க என்பதற்காகவா? ஷைத்தான் வந்து வழி எடுத்துக் கொண்டே இருக்கிற அந்த சமுதாயத்தை அல்லாஹ்விடத்தில் அனுமதியை வாங்கி கொண்டு ரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு இந்த மார்க்கத்தை ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டே இருக்கணும். சொல்ல சொல்ல சொல்லத்தான் இவர்களை பண்படுத்த முடியும், பக்குவப்படுத்த முடியும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தை நல்லதை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறோம். நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்லை, வாய் மூடி மௌனியாக இருந்தா அதற்கு நன்மை. நாளைக்கு நரகத்திலிருந்து பாதுகாக்குன்றாங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். நல்லதை சொல்றேன் பேரை பேசிக்கிட்டு தீமையின் பக்கம் அழைத்தால் இந்த சமுதாயம் எங்க போய் நிற்கும்? இது மட்டுமா? இதோட இன்னும் சூப்பரா ஒண்ணு இருக்கு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என் வீட்டுக்கார சப்போர்ட். ஏன்னா வீட்டுக்காரட்ட சொன்னீங்களா எனக்கு அப்பா அம்மா விட எனக்கு விஜய் தான் முக்கியம். எனக்கு வீட்டுக்கார விட விஜய் தான் பிடிக்கும். அவருக்கே தெரியும், அவருக்கே அது தெரியும். ஆமா, என் பிள்ளைங்கள்ட்ட எல்லாமே அம்மாவுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டா உனக்கு விஜய் தான் பிடிக்கும், விஜய் மாமா தானே உனக்கு பிடிக்கும். என் பையனுக்கு 5 வயசு தான் ஆகுது, அவனே சொல்லுவான் உனக்கு விஜய் மாமா தானே பிடிக்கும், எங்கெல்லாம் அப்புறமா தானே பிடிக்கும், அப்படியே நீ எங்களை பெத்த. இது ரொம்ப ஹைலைட். யார் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னா விஜய் தான் பிடிக்கும், விஜய் தான் பிடிக்கும்னு சொன்னா இப்ப உங்க கணவர் எங்க வீட்டுக்காரே எனக்கு தெரியும் கொஞ்சம் கூட ஒரு கூச்சநாச்சம் கிடையாம சமூக வலைத்தளங்கள்ல பேசுறோமே, இது எந்த அளவுக்கு உலகத்துக்கு போய் செல்லும்? நம்முடைய மானம் என்னாகும்? நம்முடைய கண்ணியம் என்னாகும்? நம்ம இதை தடுக்க முடிஞ்சா கூட இதை தடுக்க முடியுமா? இது உலகமெல்லாம் போகுமே. ஒரு நடிகனுக்காக, ஒரு கூத்தாடிக்காக கணவரை விட அவனைத்தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னா அதை பெருமையா வந்து உலகத்துக்கு சொல்லுத. தன்னுடைய கணவனை விட கூத்தாடிகள் தான் பிடிக்கும் என்று சொல்லும் அளவுக்குத்தான் இன்னைக்கு பெண்களையும் விட்டு வைக்காமல் இந்த சினிமா சீரழித்து இருக்கிறது. ஆகையால் நமக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் உணர்ந்து கொள்ளணும், மூமீன்களாக இருக்கக்கூடிய நாம் நம்ம இதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து தீங்குகளை விட்டும் தடுக்கக்கூடிய ஒன்று இறையச்சம் இருக்கும். இறையச்சம் இருந்தால்தான் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தவறுகள் நம்மளை அந்தாது. ஏன் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அந்த பயம் இருந்துச்சு என்றால் நம்ம எந்த ஒரு தவறுகள் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் இப்படி இந்த பார்த்து கொள்ள இருக்கிறான் என்ற அச்சம் இருந்தால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும், இந்த தீங்குகளிலிருந்து விலகிக் கொள்ள முடியும். அப்படி விலகி இருந்தோம் என்றால் இறையச்சவாதிகளாக இருந்தால் இதற்கென்று அல்லாஹ் சுவனத்தில் மிகப்பெரிய தர்ஜாக்களை வைத்திருக்கிறான். இறையச்சம் உடையவர்களுக்கு 2 சொர்க்க சோலைகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறாங்க. சாதாரணம் இல்ல, 2 சொர்க்க சோலைகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்றால் அந்த சொர்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு கண்ணியமும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும் இருக்கிறதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஆகையால் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்புகள்ல இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அனைத்து பண்புகளையும் பேடி அந்த தீங்குகளை விட்டு பாதுகாக்கிறதுக்கு இறையச்சத்தையும் உள்ளத்தில் ஏந்தியவர்களாக இருந்தோம் என்றால் அனைத்து விதமான தீங்குகளை விட்டும் பாதுகாக்க முடியும். அப்படி பாதுகாப்பு பெற்ற சமுதாயமாக வல்ல நாயன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வான பிரார்த்தித்தனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.